மனைவி ஆர்த்தியை நிஜமாகவே பிரிகிறாரா ஜெயம் ரவி? ஆர்த்தி ஷாஸ் என்ன சொல்றாரு பாருங்க. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி பிரிய போவதாக திடீரென சினிமா வட்டாரத்தில் பரபரப்பான பேச்சுவார்த்தைகள் கிளம்பி வரும் நிலையில் பலவிதமாக ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவியின் பிரச்சனைகளை குறித்தும் அவர்கள் கண்டிப்பாக விவாகரத்து செய்ய போவதாக உறுதி என்றெல்லாம் பேசி வருகின்றனர். ஷாபுத்ரி யூடியூப் சேனலில் பேசி வரும் ஆர்த்தி ஷா இந்த விவகாரம் தொடர்பாக தனது கருத்தையும் வெளியிட்டு ட்ரெண்டாக நம்முடைய வீடியோயும் அதிக வியூஸ்களை அள்ளட்டும் என இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசியுள்ளார். ஆனால் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி குறித்து தவறாகவோ சித்தரித்தோ பேசாமல் அவர்கள் இருவரது காதல் வாழ்க்கை பற்றியும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பு பற்றியும் பேசியுள்ளார். மேலும் அவர்கள் இருவரும் பிரிவார்கள் எனதான் நினைக்கவில்லை என்றும் இது சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் கிளப்பப்படும் ஒரு பொய்யான வதந்திதான் எனவும் கூறியிருக்கிறார். அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் படத்தில் நடித்த ரவி அந்த படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி என்றே அழைக்கப்பட்டு வருகிறார். எடிட்டர் மோகனின் மகனாகத்தான் மோகன் ராஜா மற்றும் ஜெயம் ரவி என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். கடந்த 2009ஆம் ஆண்டு ஆர்த்தி ரவியை திருமணம் செய்து கொண்ட ஜெயம் ரவி 14 ஆண்டுகளுக்கு மேல் மனைவியுடன் திருமண வாழ்க்கையை நடத்தி வருகிறார். சமீபத்தில் இருவரும் தாஜ்மஹாலுக்கு சென்று படு ரொமான்டிக்கா எடுத்துக்கொண்ட போட்டோக்களை ஷேர் செய்திருந்தனர். தொடர்ந்து ஜெயம் ரவி நடிக்கும் பல படங்களை ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் தயாரித்துள்ளார். இந்த ஆண்டு வெளியான சைரன் படத்தையும் ஜெயம் ரவியின் மாமியார் தான் தயாரித்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தி ரவி ஜெயம் ரவியுடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை நீக்கிவிட்டார் என்றதுமே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிய போவதாக தேசிய ஊடகங்கள் வரை எப்படி செய்தி வருகிறது. அதே இன்ஸ்டாகிராமில் மேரிட் டு ஜெயம் ரவி என இன்னமும் அவர் பயோவில் வைத்திருக்கும் குறித்தது மட்டும் ஏன் யாரும் பேசவில்லை என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். சமீபத்தில் ஜெயம் ரவி திரைப்படம் 21 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஜெயம் ரவி அதை தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸாக வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே பிரச்சனை இருந்தால் அது அவர்களுக்குள் இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. இருவரும் பிரிவதாக இருந்தால் அவர்கள் அறிவிப்பார்கள். அதை விடுத்து தேவையில்லாமல் வீண் வதந்தியை சோசியல் மீடியாவில் யாரும் கிளப்ப வேண்டாம் என்றும் அதை வைத்து மீடியாக்களில் செய்தி வருவதும் ஏற்புடையதல்ல என ஆர்ஜே ஷா தனது கருத்தை இந்த விவகாரத்தில் பதிவு செய்துள்ளார். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி தொடர்ந்து அமைதி காத்து வருவதுதான் இந்த வதந்தி பூதாகரமாக வெடிக்கவே காரணமாக இருக்கிறதும் என்றுள்ளார். தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்து வரும் நடிகர் அஜய் தற்போது விடாமுயற்சி படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். விடாமுயற்சி படம் கடந்த 1.5 வருட காலமாக நீண்ட இழுப்பறையில் இருக்க இப்பொழுதுதான் அந்த படத்தின் படப்பிடிப்பு சூடு பிடித்திருக்கிறது. இந்த வருட தீபாவளி அன்று படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என அவர் இருப்பார். அவருடைய படங்களுக்கு என தனி ஒரு மாசே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரபலங்கள் மத்தியிலும் அஜித்துக்கு ஒரு தனி மரியாதையும் இருக்கிறது. சினிமா மட்டுமல்லாமல் அவருக்கு மிக பிடித்ததான பைக் ரேஸ் மற்றும் கார் ரேஸ் இவற்றிலும் அவ்வப்போது அஜித் கவனம் செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கூட துபாயில் கார் ரேஸில் ஈடுபடுவது மாதிரியான பல வீடியோ புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அது இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.